கடந்த காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தொடர்பான விமர்சனங்களுக்கு திமுக எம்பி ஆர் ராசா பதில் அளித்துள்ளார். ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு தத்துவத்தை தந்தாரே தந்தை பெரியார், அந்த தத்துவ பிதாமகன் இந்த மண்ணில் வாழ்ந்த போது நமக்கு ஆர்எஸ்எஸ் ஆபத்து இல்லை. ஏன் நாடாளுமன்றத்தில் ஒருத்தங்க கூட இல்ல. அண்ணா வந்தார், ரெண்டு பேர். அப்ப ஆர்எஸ்எஸ் இல்ல, பிஜேபி இல்ல, ஜனசங்கம்னு பேரு. கலைஞர் வந்தார், ஒரு 100 தாண்டினாங்க. சரி, 100 தாண்டிட்டார்கள், எப்படி கட்டுப்படுத்துறது? அவங்களோட ஒரு அலைன்ஸ் போட்டார். அப்ப எங்க ஆசிரியர் வீரமணிகள் கூட வருத்தம். ஆனா அலைன்ஸ் எப்படி போட்டார்னா, இங்க வா, உனக்கு என்ன முக்கியம்? பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டணும், உன் கொள்கை. இரண்டாவது கொள்கை, காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பு அதிகாரம் அதை தூக்கணும். மூன்றாவது, பொது சிவில் சட்டம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தனி சட்டம் இருக்கு, இஸ்லாமியர்கள் தனி சட்டம் இருக்கு, இந்துக்களுக்கு தனி சட்டம் இருக்கு. அந்த தனித்தனி சட்டத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரே சட்டமா கொண்டு வரணும். இதுதான் உன்னுடைய மூணாவது கொள்கை. இந்த கொள்கை தான் உனக்கு எனக்கு வேறுபாடு. சரி, 100 வந்துட்ட, இந்தியாவை காப்பாற்றணும், ஒன்னு சேருவோம். ஆனால் நான் உன்னோடு இருக்கிற வரை உன்னுடைய 3 கொள்கைகளையும் மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுட்டு என்கிட்ட கையெழுத்து போடு. கையெழுத்து வாங்கி கொண்டு உள்ள போனோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி, தினமும் இரவு 8 மணிக்கு.